இந்த வீடியோவில் எப்படி முறுக்கு செய்வது என்பது தொடர்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து முறுக்கு செய்கிறதுக்கு என்னென்ன தேவை என்பது தொடர்பாக பார்க்கலாம். முதல் கடலை மாவு தேவை. முறுக்குக்கு கோதை நீக்கிட்டு உளுந்து திரிச்சு அரைச்சி வச்சுருக்கிறோம். உளுந்த அரைச்சி வச்சுருக்கிறோம். மிளகுத்தூள் தேவை. தொடர்ந்து மஞ்சள் தூள் தேவை. அதோட மிளகுத்தூள், மஞ்சள் தூள், அடுத்து கடுகு தேவை. மிளகுத்தூள், மஞ்சள் தூள், கடுகு தேவை. இதில் நான் வெள்ளை கடுகு எடுத்துருக்கிறேன். மிளகுத்தூள், மஞ்சள் தூள், கடுகு, அடுத்த மிளகாய்த்தூள் தேவை. இதான் தொடர்ந்து தேங்காய்ப்பால் தேவை. தேங்காய்ப்பாலை காய்ச்சி எடுத்து வச்சுருக்கணும். தேங்காய்ப்பால் தேவை. வெள்ளமா, கடலைமா, தேங்காய்ப்பால், உப்பு, மிளகுத்தூள், மஞ்சள் தூள், கடுகு, மிளகாய்த்தூள் இவெல்லாம் தேவை. தேங்காய்ப்பால் காய்ச்சி எடுக்கணும். தேங்காய்ப்பாலை தேங்காய்ப்பால் காய்ச்சி அதை நாங்கள் மாவுக்கு ஜூஸ் பண்ணி குழைக்க போகிறோம். இப்படி சூடாக்கி இந்த ஸ்டேஜ் வரை தேங்காய்ப்பாலை காய்ச்சி எடுக்கணும். தொடர்ந்து நாங்கள் மாவுக்கு முதல் வெள்ளை மாவை எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து குழைக்க போகிறோம். முதல் வெள்ளை மாவு போட்டு தொடர்ந்து வெள்ளை மாவுக்கு கடலை மாவை மிக்ஸ் பண்ணுறோம். வெள்ளை மாவு தொடர்ந்து கடலை மாவை மிக்ஸ் பண்ணுறோம். தொடர்ந்து இதுக்குள்ள மஞ்சள் தூள் போடுறோம். தொடர்ந்து மிளகுத்தூள் போடுறோம். தொடர்ந்து கடுகு ஆட் பண்ணுறோம். கடுகை கழுவி வச்சுருக்கிறோம். அந்த கடுகை ஆட் பண்ணுறோம். தொடர்ந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறோம். தொடர்ந்து இவ்வளோத்தையும் ஒன்றா சேர்த்து குழைச்சிட்டு மஞ்சள் தூள், மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், கடுகு இவ்வளோத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கடலை மாவு, வெள்ளை மாவோடு ஆட் பண்ணிவிட்டு இவ்வளோத்தையும் ஒன்றா சேர்த்து குழைக்கிறேன். தொடர்ந்து உப்பையும் இதுக்குள்ளேயே ஆட் பண்ணுறோம். இல்லாட்டி தேங்காய்ப்பால் கரைச்சி தேங்காய்ப்பால் காய்ச்சிக்க அதுக்குள்ளே சேர்த்து குழைச்சிருக்கலாம். அதோட இதுக்குள்ளே திரிச்சு வச்சுருந்த உளுந்தை ஊற போட்டு அதை அரைச்சி வச்சுருந்ததை இதுக்குள்ளே ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணுறோம். உளுந்தை போட்டு இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணுறோம். தொடர்ந்து தேங்காய் பாலுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கலாம். முன்னாடி அதை மறந்துருந்தீங்கன்னா இப்போ உப்பு ஆட் பண்ணி தொடர்ந்து அதோட மிக்ஸ் பண்ணுறேன். தொடர்ந்து தேங்காய் பாலை விட்டு நாங்கள் காய்ச்சி வச்சுருந்த தேங்காய் பாலையும் இதுக்குள்ளே விட்டு மிக்ஸ் பண்ணுறோம். தொடர்ந்து தேங்காய் பாலையும் இதுக்குள்ளேயே விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தொடர்ந்து இப்படி ஒரு ஸ்டேஜ் வர இப்படி ஒரு பதமாக புளியக்கூடிய பதத்துக்கு இப்படி குழைச்சி வைக்கணும். தொடர்ந்து நாங்கள் இதுக்குள்ள கொஞ்சம் எண்ணெயை ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் தான் எண்ணெய் சொட்டு விட்டு ஆட் பண்ணுறோம். இந்த எண்ணெய் நீங்கள் விட தேவையில்லையாண்டா விடாமல் விடலாம். நாங்கள் இதில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணுறோம். இப்படி இந்த ஸ்டேஜ் வரை குழச்சி வச்சுட்டு தொடர்ந்து
நாங்கள் எண்ணெயை அடுப்பில் வச்சு சூடாக்கிட்டு தொடர்ந்து நாங்கள் புழிஞ்சு முறுக்கை வந்து சுட்டெடுக்கலாம். முறுக்கை வந்து நாங்கள் புழிஞ்செடுத்து இந்த இப்படி ஒரு இது முறுக்கை வந்து புழிஞ்செடுத்துட்டு நாங்கள் எண்ணெயை அடுப்பில் வச்சு சூடாக்கி அதுக்குள்ளே வந்து போட்டு பொரிச்செடுக்கலாம். எண்ணெயை சூடாக்கிட்டு நாங்கள் இப்படி முறுக்கை வந்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கொள்ளலாம். இப்படி வந்து முறுக்கை வந்து நாங்கள் சுட்டெடுத்து கொள்ளலாம். மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.